பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நாடாளுமன்ற தொகுதி மறுவாய்வு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன என வைத்திலிங்கம் MP கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் MP, நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் மத்திய அரசுக்கு தமிழக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு புதுச்சேரி அரசு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வத்தை எதிர்த்து போட்டியிட ரங்கசாமி தேவையில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியும் தொண்டனை போதும் என சவால் விடுத்துள்ளார். விஸ்வ யுவா கேந்திரா கிராமியத்துடன் இணைந்து வேளாண் தொழில் முனைவோர் மேம்பாட்டு தொடக்க நிகழ்ச்சிக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை வகித்தார். விஸ்வ யுவ கேந்திரா கிராமியத்துடன் இணைந்து வேளாண் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த 2 நாள் மாநில அளவிலான பயிலரங்கத்தை 2025 மார்ச் 3 மற்றும் 4 தேதிகளில் புதுச்சேரி உப்பளம் செயின்ட் சேவியர் ஆயர் மையத்தில் நடக்கிறது. தொடக்க நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை வகித்தார். உடன் KVK அரியலூர் வேளாண்மை அலுவலர் திரு M. அசோக்குமார் மற்றும் புதுச்சேரி வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் மணிகண்டன் போன்ற புகழ்பெற்ற பேச்சாளர்கள் வேளாண் தொழில் முனைவு குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 95க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த பட்டறை ஆர்வமுள்ள விவசாய தொழில் முனைவோருக்கு ஒரு வளமான அனுபவமாக இருந்தது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து நாட்டில் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாய மக்களை பாதுகாப்பதைப் போல் புதுச்சேரி அரசு முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் 13 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் புதுச்சேரி முதல்வர் விவசாய கடன் சுமார் ரூபாய் 13.36 கோடி தள்ளுபடி செய்ததை சுட்டிக்காட்டி சட்டமன்ற உறுப்பினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சி கிராமப்புற மக்கள் பங்கு கொள்ள சுலபமாக இருக்கும் என்பதை கருத்தாய் வெளிப்படுத்தினார். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தாமோதரன் தலைமகள் செய்தியாளர் சந்திப்பு புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தாமோதரன், மத்திய அரசு உதவியுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடல் கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளன. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடல். புதுச்சேரியில் மறைந்த அதிமுக நிர்வாகியின் பல கோடி மதிப்புள்ள சொத்தை அபகரித்த வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்தவர் பிரியா என்கின்ற பச்சையம்மாள். அதிமுக பிரமுகரான இவர் கடந்த 2001ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார்.
முன்னதாக பிரியா கடந்த 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு கிராமத்தில் தனியார் அட்டை நிறுவனம் அருகில் 14,400 சதுர அடி நிலத்தை வாங்கி தனது பெயரில் பத்திரப்பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலர் சேர்ந்து பிரியா என்கின்ற பச்சையம்மாள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து அவரது இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து விற்றுள்ளனர். இதுகுறித்து வெள்ளையனூர் சார் பதிவாளர் பாலமுருகன் சிபிசிஐடி போலீசில் அளித்த புகாரின் பேரில் கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் 40, காந்தி என்கின்ற நிக்கல்குமார் 48, கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த சஞ்சீவி மனைவி சூர்யா 53, சுல்தான்பேட்டையை சேர்ந்த முகமது கபீர், பத்திர எழுத்தர் மணிகண்டன், வெள்ளியனூர் வடிவேலு, ரெட்டியார்பாளையம் சிவகுமார் ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் பிரியாவின் வாரிசு பிரகாஷ் என சான்றிதழ்கள் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்ட மற்றொரு கும்பலை சேர்ந்த ஜே நகரை சேர்ந்த ஜெனோ, உருளையன்பேட்டை சர்க்குணம், சென்ட்ரி ரவீந்திரநாத் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் இந்த கும்பலுக்கு உதவியாக இருந்த அப்போதைய சார் பதிவாளர் சிவகாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி அந்தோணியர் தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டிகளை உடைத்து ரூபாய் 30,000 பணத்தை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அந்தோணியர் தேவாலயம் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவாலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர். உண்டியலில் சுமார் ரூபாய் 30,000 இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேவாலய நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்மலை பறித்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திலகர் நகரில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி 48. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை என்கின்ற மணிபாரதி 20 தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிவந்தார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டுக்குள் உள்ளே புகுந்து மணிபாரதி பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்மலை பறித்து சென்றார். பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கோருமேடு போலீசார் வழக்கு பதிந்து மணிபாரதியை தேடி வந்தனர். அதில் கிடைத்த தகவலின் பேரில் லாசுப்பேட்டை பகுதியில் பதுங்கி இருந்த மணிபாரதியை போலீசார் கைது செய்து கம்மலை பறிமுதல் செய்தனர். மணிபாரதி மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப்பொருள் கடத்திய விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பெங்களூரு இடையே அரசு பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல் சம்பவத்தன்று புதுச்சேரி அரசு பேருந்தில் பெங்களூரில் இருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்தது. அந்த பேருந்தை ஓட்டுநர் ஹரிதாஸ் ஓட்டி வந்தார். நடத்துனராக வெங்கடாச்சலபதி வயது 53 பணியில் இருந்தார். இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெட்டவளம் வந்தபோது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீர் சோதனை நடத்தினார்கள். அப்பொழுது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பெரிய பார்சல் ஒன்று இருந்தது. அந்த பார்சலில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. இது சம்பந்தமாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடாச்சலபதியிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அவர் முறையாக பதில் அளிக்கவில்லை. இதுகுறித்து மேலாண் இயக்குநர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நடத்துனர் வெங்கடாச்சலபதியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த போதைப் பொருட்களை புதுச்சேரிக்கு அனுப்பியவர்கள் யார்? போதைப் பொருள் கும்பலுக்கும் பஸ் ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா? இதுபோன்று பெங்களூரில் இருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்ததா என்பது குறித்து துறை ரீதியாக விசாரணை நடந்து வருகிறது. புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் கோகுல்ராஜ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். உடனடி லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதை நம்பிய கோகுல்ராஜ் மர்ம நபருக்கு 48,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பூமியான்பேட்டையை சேர்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி கோகுலீஸ்வரன் 40,000 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார்.
புதுச்சேரி தியாகராஜா வீதியை சேர்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்ஆப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலம் 36,000ற்கு LED டிவி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த அனிதா 65,000 என மொத்தம் 4 பேர் 1,89,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர் ஒருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் வெளியிட்ட சுற்றறிக்கையில், புதுச்சேரி PAP காவல்துறை பிரிவில் ஆய்வாளராக உள்ள சிவக்குமார் அங்கிருந்து சிக்மா டோன் குற்றப்பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். BDS பிரிவில் இருந்த ஆய்வாளர் ரமேஷ் சிக்மா டோன் குற்ற பிரிவுக்கும், காவல் ஆய்வாளரான ராமு லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், சிக்மா சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஆய்வாளர் பங்கு ஜாக்சன் புதுச்சேரி சிக்மா பிரிவுக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். லாசுப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பில் இருந்த இனியன் அங்கு நிரந்தரமாகவும், ஊர்காவல் படைப்பிரிவு பொறுப்பு ஆய்வாளர் ராமமூர்த்தி அங்கே நிரந்தரமாகவும், காரைக்கால் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் திருநள்ளார் காவல் நிலையத்திற்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வடக்கு கோட்ட மின்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் நுகர்வோர்கள் மின் கட்டண பாக்கியை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி வடக்கு கோட்ட கிராமம் மின்துறை நிர்வாக பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வெள்ளியனூர், பூமியாம்பேட், லாசுப்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையார்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறுமின் இணைப்பு வழங்கப்படும். எனவே மின் நுகர்வோர் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் பொய் புகார் காரணமாக பணி மறுக்கப்பட்ட சம்பவம் ஏனாமில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தேர்வு நடைபெற்றது. இதில் ஏனாமை சேர்ந்த இளைஞர் கோனா வீரபாபு என்ற இளைஞர் EWS ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் அவரது சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நடைபெற்ற போது ஏனாமை சேர்ந்த நபர் ஒருவர் கோனா வீரபாபுக்கு அதிக சொத்து உள்ளதாகவும், அதனால் அவரை பணியில் சேர்க்கக்கூடாது என ஏனாம் நிர்வாகி உட்பட ஆட்சியாளர்களிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அவருக்கு பணி வழங்க முடியாது என ஏனாம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் ஆளுநர் மற்றும் முதல்வருக்கு கடிதம் அனுப்பியதுடன் இன்று அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் சுங்கர கார்த்திக், கடம்செட்டி ராமமூர்த்தி, மகபூ சுப்பாராவ் ஆகியோருடன் சென்று ஏனாம் நிர்வாகி முனுசாமியிடம் மனு அளித்து வலியுறுத்தினார்கள். இது தொடர்பாக அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக நரேகா வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பலமுறை கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்.
புதுச்சேரியில் SC/ST மக்கள் நலத்திட்ட உதவி பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தும் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2022-23 நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் தேவ பொழிலன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அரசு அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என தேவ பொழிலன் வலியுறுத்தினார். மதிமுக தீர்த்த வாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மதிமுகம் கோலாகலமாக கொண்டாடப்படும். புதுவையில் வைத்திக்குப்பம் தெருக்காட்சி பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கோவில்களில் இருந்து சாமி உற்சவர்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதற்காக மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், திண்டிவனம் நள்ளிய கோடா நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதில் புதுவை நகரம் மற்றும் கிராமப்புற மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள். தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் கடலில் இறங்கி குளிப்பது வழக்கம். இதற்காக வைத்திக்குப்பம் கடற்கரை ஓரத்தில் மணல் பரப்பை பொக்லைன் எந்திரம் மூலம் சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது. மேலும் பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மாசிமகத்தை முன்னிட்டு காரைக்காலில் 13ஆம் தேதியும் புதுச்சேரியில் வருகிற 14ஆம் தேதியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜீவா நகரில் நடந்த மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நேற்று நடந்தது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிறிஸ்துவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையில் இருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலத்தை இளையுதிர் காலம் என்றும் கூறுவதுண்டு. பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது. இன்று சாம்பல் புதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.